வணக்கம் பவித்ரா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கிளம்பிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு கால சூழ்நிலை மற்றும் வானிலை மாற்றம் காரணமாக அங்கு நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அந்த மறுநாள் அந்த ரயில் தண்டவாளங்களில் மழை வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக அரிப்பு ஏற்பட்டது. அதில் செய்துங்கநல்லூர் மற்றும் ஆழ்வார் திருநகரி ஆகிய இரு இடங்களில் மட்டும் அரிப்பு ஏற்பட்டது. அதாவது செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று கொண்டிருந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தின் முன்புறமும் ரயிலுக்கு பின்புறமும் என எந்த திசைக்கும் நகர்த்த முடியாத அளவிற்கு அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ரயில் தண்டவாளத்தை சீர் செய்வது அந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை நகர்த்த வேண்டும் என ரயில்வே துறை அதிகாரிகள் அங்கு பணியில் ஈடுபட்டனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே செய்துங்கநல்லூர் பகுதியில் ஏற்பட்ட அரிப்பை சரி செய்தனர். இந்த நிலையில் தற்போது அந்த ரயிலுக்கு பின்புறம் உள்ள ஆழ்வார் திருநகரி பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த ரயில் தண்டவாள அரிப்பினை சரி செய்யும் பணியில் தற்போது ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நேற்றைய தினம் ரயில்வே டிஆர்எம் என அழைக்கப்படும் தென்னக மேலாளர் ஒருவர் அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு வந்து புதுக்குடி மக்களை நேரில் அழைத்து பாராட்டி அவர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா.